ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு foodtasty. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி Day-8 கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் மூடில் இருக்கிறோம். 8வது நாளாக இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிற டெலிஷியஸ் டேஸ்டி ரெசிபிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ பேஸ்ட்ரி, Valentina Gateaux, ஸ்ட்ராபெரி ஃபாஸ்டட் டோனட், இது மூணு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ பேஸ்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒயிட் ஸ்பாஞ்ச் பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதை எப்படின்றத இப்போ பார்க்கலாம். நியூட்ரல் ஜெல்லு, மேங்கோ ஃப்ளேவரு, மேங்கோ க்ரஷ்ஷு, ஃப்ரெஷ் க்ரீம் மேங்கோ பேஸ்ட்ரி ரெடி. ரொம்பவே சூப்பராக மேங்கோ பேஸ்ட்ரி. மேங்கோனாலே மாதா விட்டாத சோற மாங்காய் விட்டுன்னுவாங்க. ஸோ அதுவும் மேங்கோ பேஸ்ட்ரியாக கொடுக்கும்போது கேட்கவா வேணும், கேட்கவா வேணும், கிளம்பிட்டீங்க இல்லை செய்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Valentina Gateaux. இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னது பார்த்தீங்கன்னா Valentina Gateaux கேக்குக்கு வந்துட்டு ஃப்ராஸ்டிங்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பயன்படுத்தி பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பேக்டு ஹாட் ஷேப்பில் வந்துட்டு ஸ்பாஞ்ச் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் கார்னிஷுக்கு சாக்லேட்டும் கார்னிஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ரெடி பண்ண கார்னிஷ் தான் எடுத்து கார்னிஷ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 100 ml வந்துட்டு சுகர் சிரப்பை யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருக்குது இல்லையா, க்ரஷ் வந்துட்டு ஒரு 200 ml ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு. விப்பிங் க்ரீம் வந்துட்டு ஒரு 200 கிராம் விப்பிங் க்ரீமு. ஃப்ரெஷ்ஷு ஸ்ட்ராபெரி வந்துட்டு ஒரு 5-6 நம்பர் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷு ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணுவோம். இதை பயன்படுத்தி தான் இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா?
பண்ணி பேக் பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணி பண்ணோன்றதெல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நிறைய பேர் அந்த அன்பை பரிமாறுறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 14th வேலண்டைன்ஸ் டேக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வந்துடும். உங்கள் அன்பை நீங்களே உருக்கி மற்றவங்களோட பரிமாறிக்கலாம். அவங்க கைப்பட கொடுத்தீங்கன்னா அது ஒரு விஷயம் தானே. லவ் வந்து எக்ஸ்ப்ரெசிவ் தானே. ஸோ அதை இந்த மாதிரி ஒரு கேக் பேக் பண்ணி வேலண்டைன் கேத்தோவாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அன்பு நிறையா வையகம் ஃபுல்லாக வளம் வரும். மூணாவதாக இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ராஸ்டட் டோனட்டு தான். இந்த ஸ்ட்ராபெரி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷு ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணி ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை பயன்படுத்தி உள்ளே வந்துட்டு டோனட்டை ஃப்ரை பண்ணி எடுத்து உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணி மேலே வந்துட்டு ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி வச்சு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம், அந்த டோனட்டுக்கு டோ எப்படி அடிக்கணும், அது எவ்வளோ நேரம் ஃபெர்மெண்டேஷனுக்கு வைக்கணும், அது ப்ரூவிங் டைம் எவ்வளோ நேரம் ஆகும், அது ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி எந்த டெம்பரேச்சரில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ பார்க்கலாம் அது எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் பயன்படுத்தி பண்ண போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். டோனட் ரெசிபிக்கு பேசிக் டோ பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான். எது எவ்வளோ பயன்படுத்தணுன்றதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார் 500 கிராம், சுகர் 75 கிராம்ஸ், சால்ட் 10 கிராம், ட்ரை ஈஸ்ட் 25 கிராம்ஸ், அன்சால்டட் பட்டர் 60 கிராம்ஸ், எக் யோக் ஒன்லி மஞ்சள் கரு 2 நம்பர், போத் எக்கு வெள்ளை மஞ்சள் இரண்டும் சேர்ந்தது 2 நம்பர், பால் 125 மில்லி, ஆரஞ்சு தோல் மால்டோவா ஆரஞ்சு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் திருவுறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு நம்பர் பழத்தோட தோல் வந்து நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். 1 நம்பர் லெமன் சிஸ்ட். இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது என்னது பார்த்திங்கன்னா டோனட்டுக்கு பேசிக்காக டோனட்டுக்கு டோ அடிக்கிறது தான். அதோடைய டோனட் பேஸ் டோக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராசஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு 2 நம்பர் எக் யோக்கும் முழு எக்கு 2ம் சேர்ந்து நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் முதல்ல ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்கு ஒயிட்டும் எல்லோவும் சேர்ந்தது, அதுக்கப்புறம் எக் யோக்கு மட்டும் 2. ஓகே, இதில் வந்துட்டு நான் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏன் வெண்ணிலா எசன்ஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கருவோடைய டாமினேஷன் சாப்பிடும்போது வரக்கூடாது அப்படின்றதுனால ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் போடுறோம். இது கூட பால், இது கூட ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்துட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளார் வந்து கொட்டி ஃப்ளாரில் இது அப்படியே யூஸ்வலாக நம்ம டோ அடிப்போம் இல்லையா, இப்போ சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் மாவு பேசுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளார் கொட்டிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பட்டர் இருக்குது இல்லையா, பட்டரை வந்துட்டு மாலிஷ் பண்ணிக்கலாம். சுகர், சால்ட், இப்போ இதில் வந்துட்டு சால்ட்டு சுகரு பட்டரு வந்துட்டு நம்ம மாலிஷ் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு இப்போ ஃப்ளார் போட்டுக்கலாம். இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற லிக்விடை கொட்டிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஒரு லெமனோடைய சிஸ்ட்டு வந்துட்டு ஒன்லி மேலே இருக்கிற பீல் மட்டும் தோல் மட்டும் வந்துட்டு கிரேட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு ஆரஞ்சு பீல், இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா நீட் பண்ணிக்கலாம். நம்ம பரோட்டாக்கு மாவு பேசுகிற மாதிரி மாவு பேசு.
ஸ்ட்ராபெரி ஃப்ராஸ்டட் டோனட்டுக்கு வந்துட்டு டோனட் நல்லா ப்ரூஃபிங் ஆகி வந்திருக்கு. ப்ரூஃபிங்னு சொல்லுவாங்க, ப்ரூவிங்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயை சூடுபடுத்தி நம்ம வடை சுடுவோம் தெரியுமா, அதை மாதிரி போட வேண்டியது தான். என்னென்னா மினிமம் டெம்பரேச்சரில் நம்ம எப்படி வடைன்னா நம்ம எப்படி வேணால் ரஃபாக ஹேண்டில் பண்ணலாம். இதை ரஃபாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணோம்னா இந்த உள்ளே இருந்த அந்த ப்ரூவிங் ஆகிருக்கும் இல்லையா, அது வந்துட்டு மறுபடியும் செட்டில் டவுன் ஆயிரும். ஸோ தட் அதை வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி ஸ்மூத்தாக அதை வந்துட்டு டர்ன் பண்ணி போடலாம். இப்போ நம்ம எண்ணெயை அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை வச்சுப்போம். இண்டக்ஷனில் எண்ணெயை வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த டோனட் இந்த டோனட்டில் தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராபெரி டோனட் பண்ண போகிறோம். பேக்காகி வந்த உடனே நம்ம அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஸ்லைஸ் பண்ணோம்னா உடையும். அதனால் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அதை பண்ணணும். இப்போ கூல் டவுன் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்துட்டு ஸ்ட்ராபெரி வந்துட்டு க்ரஷ் வந்துட்டு உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி வச்சு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி கட் பண்ணியிருக்கோம். இது கூட கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷ், இது ரெண்டுத்தையும் மாலிஷ் பண்ணிக்கலாம். ஒன் பை 2 ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த டோனட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். க்ரஷ் பண்ணி அப்படியே மேலே போட வேண்டியது தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ராபெரி யூ கேன் யூஸ் எனி பெரி. ப்ளூபெரி யூஸ் பண்ணலாம், சீஸ் பெரி யூஸ் பண்ணலாம், ப்ளம்மு யூஸ் பண்ணலாம், அண்டு உங்களுக்கு கிவி வேணும்னாலும் கிவி யூஸ் பண்ணலாம். என்ன ஃப்ரூட் வேணுமோ யூஸ் பண்ணலாம். அந்த ஃப்ரூட்டுக்கு ஃப்ரூட்டோட ஜாம் உள்ளே வந்து அந்த க்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம். ஸோ தட் மேலே ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணுறது உள்ளே ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த க்ரஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி Day 8 ரொம்பவே சூப்பராக பேஸ்ட்ரி பார்த்துட்டிங்க, அண்டு கேக்கு பார்த்தீங்க, அண்டு டோனட் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Day 9 வந்துட்டு நான் என்னென்ன டிஷ் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்றதை நாளைக்கு வந்து நான் சொல்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.